சார் உங்க பையன்கிட்ட பேசி வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? பேசுனானே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடான்னு சொன்ன, அவன் தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே. கேட்டா அந்த புள்ள அன்புவ மனசுல நினைச்சிட்டேன். அந்த இடத்துல இன்னொரு பொண்ணை நினைச்சு பார்க்க முடியாது. அதனால கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான். தம்பி, நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்றது? அவன் அப்படி சொல்லும்போது நான் வேதனையை மறக்க வேற எங்க போறது? இங்க தானே வந்து ஆகணும். அதான் வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா எல்லா பெத்த தாய்க்கு இருக்கிற ஆசை தான் என் பொண்டாட்டிக்கும் இருக்கு. பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரம்பேத்திய கொஞ்சம் முடியலையான்னு அழுதுகிட்டு இருக்கா. அவ பொம்பளை ஈஸியா அழுதுட்டா. ஆனா நான் என்ன பண்றது? இந்த உலகத்துல தான் ஆம்பளை அழவே கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்களே. அதான் அழ முடியல, அடிக்க வந்துட்டேன். ஆனா இந்த இளவு தடவைங்கிறதால உள்ள போகாம மக்கள் பண்ணுது. என்ன பண்ண சொல்றீங்க? அன்னைக்கு மணமேடையில் ஏறின என் பையன் ஒழுங்கா அந்த அன்பு கழுத்துல தாலியை கட்டி இருந்தான்னா நல்லா ஏன்பா இங்க வர போற சொல்லு. தம்பி, ஒரு மனுஷனுக்கு வெளி உலகத்துல 1000 பிரச்சனை இருந்தாலும் வீடு நிம்மதியா இருக்கணும்பா. ஆனா எனக்கு வெளி உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா வீட்டில் தான் நிம்மதி இல்லை. காரணம் என் பையன், ஒரே பையன், கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுதான் தம்பி. அவன் அப்படி இருக்க காரணம் அன்புக்கும் அவனுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போனதுதான் காரணம்.